strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சவுத் ஆப்பிரிக்கா vs இந்தியா 4th T20 அட் ஜோஹானஸ்பர்க் நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 135 ரன்ஸ் வித்தியாசத்துல அடிச்சு நொறுக்கிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. சீரியஸ்லி நம்ம சத்தியமா இந்த மாதிரி நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு இந்தியா வந்து இந்த ஒரு T20 டாமினேட் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு. பட் நிறைய ரெக்கார்ட்ஸ் ஹஸ் பீன் ஷேட்டர்டுங்க இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்ச்ல. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா. ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் 100 அடிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 210 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வேற. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 283 ரன்ஸ் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தேர் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் T20 அண்ட் 23 சிக்ஸஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நிஜமாவே லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கண்டிப்பா நீங்க நைட் அவங்க தூங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நிஜமாவே தே பிளேட் வெரி பேட்லி. அண்ட் ஆல்சோ ஏடன் மார்க்ரமோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குங்க இந்த என்டையர் மேட்ச் இந்த சீரீஸ்ல. ஏன்னா என்னதான் அவங்க வந்து செகண்ட் மேட்ச்ல வின் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து சில டாக்டிக்கல் எரர்ஸ் ஆக்சுவலி மார்க்கோ யான்சன் பண்ணாரு. டு பி வெரி ஆனஸ்ட் 66 for 7 இருந்து அந்த மேட்சை தோக்க வேண்டிய மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா. பட் டிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் எஸ்பெஷலி கோட்ஸேவோட அந்த கேமியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா கை கொடுத்துச்சு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 4-0 இந்தியா அடிச்சிருப்பாங்க போல இருக்கு ஓவராலா ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ எனிவே இந்தியா ஹேவ் டாமினேட்டட் தி சீரீஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்தியா இஸ் த ஒன்லி டீம் பார்க்கும் போதுல இவங்க மட்டும்தான் 200 மேல அடிக்கிற மாதிரி இருக்காங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. ஈவன் லாஸ்ட் மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் டவுன் த ஆர்டர்ல வந்து ஒரு கேமியோ விளாண்டார், சூப்பர் கேமியோ. அதனாலதான் அவ்வளவு தூரம் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க. இல்லைன்னா டெஃபினட்டா தே வுட் ஹவ் நாட் டச்ட் என்ன சொல்றது 11 ரன்ஸ் வித்தியாசத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்க மாட்டாங்க, 50 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு சூரியகுமார் யாதவ். ஏன்னா ஆப்வியஸ்லி மார்க்கம் டாஸ் வின் பண்ணி தான் போலிங் தான் எடுத்திருப்பாரு, அது மட்டும் கிளியரா தெரிஞ்சுது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு 4 மேட்ச்லயுமே டாஸ் வின் பண்ண அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்லயும் அதே தான் இருந்தாரு. பட் மார்க்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தாரு. எனக்கு பேட் பண்றதா பால் பண்றதா தெரியலன்னும் போதே எனக்கு என்ன புரியலன்னா, இது உன்னோட ஹோம் கண்டிஷன், உன் ஹோம் கண்டிஷனை ஒன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியலன்னா எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா சூரியகுமார் யாதவ்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட், அதாவது உங்களோட விசிட்டிங் டீம் கேப்டன் வந்து கான்பிடண்டா என்ன பண்ணணும் டாஸ்லன்னு இருக்கும் போது ஒரு ஹோம் டீம் கேப்டன் வந்து பேட்டிங் ஆடுறதா போலிங் ஆடுறதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அன்அக்செப்டபிள் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 283 for 1 in 20 overs, அன்பலீவபிள் பேட்டிங். சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி 1 செஞ்சுரி போடுறாரு, இல்ல டக் அவுட் அடிக்கிறாரு. ஸோ ஒரு ரன் அடிச்சிட்டாருனாலே எப்படி இருக்குன்னா, இல்ல நான் ஒரு ரன் அடிச்சா 100 ரன் அடிச்சா மாறுறான், அந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சன் ஆடுறாரு. ஸோ ரியலி இந்த சீரீஸை எப்படி அவர் எடுத்துப்பாருன்னு தெரியல. ஹி வில் பி ஹாப்பி, எவ்ரி ஒன் ஹாப்பி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு 4 மேட்ச் T20 சீரீஸ்ல நீங்க 2 T20 100s அடிச்சிருக்கீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். பட் நடுவில் அந்த 2 டக். ஸோ என்ன சஞ்சு சாம்சன் ஒர்க் அவுட் பண்ணணும்னா, அவர் ஸ்டே பண்ணாருன்னா பெரிய நாக் விளாடுறாரு. ஸோ மேக்சிமைஸ் பண்ண அவர் ட்ரை பண்ணணும். ஏர்லியர் அவுட் ஆகாம எப்படியாவது அந்த இனிஷியல் 4-5 பால்ஸ் அவர் சர்வைவ் ஆகி கொஞ்சம் ஆப்போசிட்ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தென் டெஃபினட்டா சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து நம்ம ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம்ன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. இந்த ஒரு விஷயம் தான் சஞ்சு ஒர்க் அவுட் பண்ணணும். பட் ஹி ஆல்சோ ஹேட் a fantastic series, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட பொசிஷனை சீல் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு T20 ஃபார்மேட்ல லாஸ்ட் 5-6 மேட்சஸ்ல நீ 300 அடிக்கிறீங்கன்னா உன்னை டிராப் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் அது ஃபேரே இருக்காது. அண்ட் அபிஷேக் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல. தேர்ட் மேட்ச்ல ஒரு நல்ல 50 போட்டாரு. இந்த மேட்ச்லயும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு, 38 ரன்ஸ் ஆர் சம்திங் குயிக்கா அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஸோ டெஃபினட்டா ஹி வில் பி கெட்டிங் ஹிஸ் சான்சஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் திலக் வர்மாங்க, என்னங்க சொல்றது இந்த மனுஷனை பத்தி. அதாவது எஸ் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு சூரியகுமார் யாதவ் ஆல்சோ. நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி அவரு சொன்னார் பாத்தீங்களா, அதாவது திலக் வர்மா வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு நம்பர் 3ல நான் ப்ரூவ் பண்றேன்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா யூஸ் பண்ணி இன்னைக்கு திலக் வர்மா 2 மேட்ச்லயே ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ 2 பேருக்குமே நம்ம சல்யூட் அடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கேப்டன் ஷுட் பி. ஒரு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா தான் கிட்ட இருக்கிற பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். அதுதான் எக்ஸாக்ட்லி சூரியகுமார் யாதவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, திலக் வர்மா போன மேட்ச்லயும் 100 அடிச்சாரு, இந்த மேட்ச்லயும் 100 அடிச்சாரு. 100 அடிச்சு நேரா அப்படி கையை யார்கிட்ட காமிச்சாரு, சூரியகுமார் யாதவ் கிட்ட தான். ஏன்னா இது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஆக்சுவலா திலக் வர்மாக்கு. இந்த பர்டிகுலர் T20 சீரீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூரா விளையாடிட்டு இருந்தாரு திலக் வர்மா. சோ இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலி இஸ் லுக்கிங் சோ டேஞ்சரஸ் நம்பர் 3ல. ஏன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு இந்த பவுன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு நீங்க பேக் டு பேக் 100s இந்த T20 ஃபார்மேட்ல அடிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. சஞ்சு சாம்சனுக்கு கிரெடிட் கொடுக்குறோம், பட் திலக் வர்மாக்கு இன்னுமே மேல கிரெடிட் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இட் டிசர்வ் டு கெட் தட் மேன் ஆஃப் த சீரீஸ், டு பி வெரி ஆனஸ்ட்.
ஹியூஜ் கிரெடிட் டு தம். அநியாயமா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எந்த போலர் வந்தாலும் அடிக்கிறோம்டான்ற மாதிரி. எனக்கு திலக் வர்மா கிட்ட பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளைண்டான ஸ்லாகிங்லாம் கிடையாது. மிடில் ஆஃப் த பேட்ல கரெக்டா எங்க அடிக்கணுமோ அங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கா போலிங் பத்தி என்னன்னு சொல்லுவீங்க? 283 for 1 in 20 overs. சவுத் ஆப்பிரிக்கா போலிங் பத்தி என்னன்னு சொல்றது? இந்த காட்டிட்டு இருக்காங்க. நீ வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு போய் ஒரு ஓவர் கொடுக்குற, அவர் வந்து பூ விடுவாரு. அவரை போய் ஒரு ஓவர் இந்த ஜோஹன்னஸ்பர்க் விக்கெட்ல கொடுக்கலாமாயா? சின்ன கிரவுண்டு, நல்லா விக்கெட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பவுன்ஸோட பிளாட்டா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் போறது ரொம்ப கஷ்டம், டேர்ன் எல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்ரம் வந்து போட்டதே பெரிய விஷயம். 2 ஓவர் 3 ஓவர் 42 ரன் அங்க மகாராஜே அடிச்சு துவைச்சிட்டாங்கன்னும் போதே நீ எப்படிதான்ப்பா நீ ஸ்டப்ஸுக்கு ஒரு ஓவர் கொடுப்பா? ஐயோ, எனக்கு சத்தியமா புரியவே இல்லைங்க. ரெண்டாவது பிளேயிங் 11 எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணாம ஆடுறீங்க? எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிம்லைனை 4 மேட்ச் ஆட வச்சுங்க. சரி, எனக்கு புரியுது, அவர் வந்து ஒரு சுமாரான போலரா தெரியுறாரு, கொஞ்சம் டேலண்ட் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரிஜினல் பேட்மேன் மாதிரி ஒரு போலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாமே. சிப்பாம்லா போன மேட்ச் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. சரி, அவருக்காவது போன மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இன்னொரு பேக் டு பேக் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரீங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் சிம்லைன் ஒரு மேட்ச் நீங்க உட்கார வச்சுட்டு பாட்மேன் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸா ட்ரை பண்ணிருக்கலாமோன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பிளேயிங் 11 இருக்கட்டும், அவரோட போலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், அவரோட ஃபீல்டிங் சேஞ்சஸா இருக்கட்டும், ஐயோ மார்க்ரம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபர்கட்டபிள் சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 11 for 4. அர்ஷதீப் சிங் நியூ பால்ல பாம்பு விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். லிட்ரலி என்ன சொல்றது, ஹென்ட்ரிக்ஸ் விக்கெட்டை சூப்பரா எடுத்து போல்ட் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் ரிக்லட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பால் அவுட் ஆயிட்டு, ஹர்திக் பாண்டியாவும் நல்லா போட்டார் நியூ பால்ல. அப்புறம் மறுபடியும் மார்க்ரம் விக்கெட் எடுத்தாரு, மார்க்ரம் கொடி நட்டினாரு. அண்ட் அதுக்கப்புறம் கிளாசன் விக்கெட் எடுத்தாரு பாருங்க, வேற லெவலுங்க. அதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் அப்படி உள்ள அப்படியே ஸ்விங் ஆகி அப்படி எடுத்துட்டு வந்து ஒரு எல்பிடபிள்யூ போல்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விக்கெட். அதை பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். கிளாசன் வந்து லிட்டரலி ஷாக் ஆயிட்டாரு. கிளாசன் இல்ல, எவ்வளவு பெரிய நீ பிஸ்தா பிளேயரா இருந்திருந்தாலும் அந்த பாலை விளையாடி இருக்க முடியாது. ஏன்னா பால் வெளியில எடுத்துட்டு போற மாதிரி வந்து கடைசி நேரத்துல அப்படி ஷேப் ஆச்சுங்க. சான்ஸே கிடையாது. அர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் நீ இந்த மாதிரி ட்ராக்ல பேட்டிங்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனா போலிங்ல நீ போடணும். எனக்கு எல்லாமே புரியுது. டேல அந்த அளவுக்கு நியூ பால்ல ஸ்விங் இல்ல, பட் லைட்ஸ்ல அந்த ஸ்விங் இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப புவரா போட்டாங்க. அண்ட் மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சி எல்லாம் லைக் ஒரு ஓவர் கொடுத்துட்டு நிறுத்திட்டாரு பவர் பிளேல. அதுக்கப்புறம் 12வது ஓவரும் இன்னொரு தான் 2வது ஓவர் கொண்டு வராரு. அதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி ரபிஷ். சான்ஸே இல்லை, இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க. உன்னோட மெயின் பவுலரே கோச்சி தான். பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்து கட் பண்ணிட்டு நீ சிம்லைனுக்கும் சிப்பாம்லாவுக்கும் கொடுத்துட்டு இருக்க. அதனால வாக அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்னன்னே சொல்றதுக்கே இல்லை. அண்ட் 11 for 4 அர்ஷதீப் சிங் வந்து கலக்கிட்டாரு. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கேம். எஸ் 145 இருக்குமோ ஏதோ அடிச்சிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஸ்டில் அன்பலீவபிள் போலிங் எஃபெக்ட் ஃப்ரம் அர்ஷதீப் சிங். கலக்கிறாருங்க. அவரோட T20 ஃபார்ம் வந்து வேற லெவல்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியல் ஓவர்ஸ் வந்து போட்டாரு எண்டுல. இந்த மேட்ச்ல நியூ பால்ல கலக்கிட்டாரு. அண்ட் அவர் தான் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியா வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. விஷ்ணாய் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. லாஸ்டா அக்சர் பட்டேல் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. ரமன்தீப் சிங்க்கு ஃபுல் 4 overs சூரியகுமார் யாதவ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இதை நான் சொல்ல வரேன். ஒரு நல்ல கேப்டன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பிளேயர் இருக்காங்களா, ஓகே இதுதான கரெக்ட் டைம், இப்ப ப்ரெஷரே கிடையாது ரமன்தீப்க்கு, இப்ப கொடுக்கலாம்னு சொல்லி 4 ஓவர் கொடுத்தாரு. பட் ரமன்தீப் சிங்கோட போலிங்கை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மெட்டீரியல் மாதிரி தெரியல. சும்மா ஓடி வந்து பூ தான் விடுறாரு, பெரிய பேஸ் இல்ல. எந்த அளவுக்கு அவரோட போலிங் ஒர்க் அவுட் ஆகும் T20s ஃபார் இந்தியான்றது எனக்கு தெரியாது. பேட்டிங்ல நல்லா பவர்ஃபுல் பேட்ஸ்மேன், எந்த டவுட்டுமே இல்லை. மேபி ஹி டிசர்வ் டு கெட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஒன் மோர் சீரீஸ்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இதே மாதிரி பேட் அண்ட் பால் கொடுத்து ட்ரை பண்ணலாம். எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டை செட் பண்றாருன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஹி ஆல்சோ காட் இஸ் மேட் இன் இன்டர்நேஷனல் விக்கெட். கடைசி விக்கெட் தான் எடுத்தாரு. அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாலும் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எஸ் ஸ்டப்ஸ் வேணா ஒரு 30 odd runs அடிச்சிருக்கலாம், மில்லர் வேணா ஒரு 30 odd runs அடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மில்லரே பாத்தீங்கன்னா இல்ல 3 6 அடிச்சிருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல அவர் ரன் பால் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த என்டையர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மில்லர் வந்து நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். கிளாஸனும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடல. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அந்த ஒரு இன்னிங்ஸ் ஒரு மாதிரி வின் பண்ணி கொடுத்தாரு. பட் அவரும் ஃப்ளூவெண்டா விளையாடல. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இல்லை இந்த சீரீஸ்ல வென் கம்பேர் டு இந்தியனோட டாப் ஆர்டர். ஸோ இது ஒரு மேஜர் ஃபேக்டர் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆனோம். மார்க்கோ யான்சன் ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அது போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், மற்றபடி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்தியா thoroughly deserved to win this series. நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2-2 predict பண்ணியிருந்தேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டஃப் கொடுப்பாங்க, இட் வில் பி a really close contested series. And to be very honest, இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்தியா have dominated this series தான் நான் சொல்லுவேன். அந்த செகண்ட் T20 66 for 7 இருந்து கொஞ்சம்
சில டாக்டிக்கல் மூவ்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா இந்நேரம் 4-0 வின் பண்ணியிருப்பாங்க. நெவர்தலஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஒரு T20 சீரிஸ் 3-1 வின் பண்ணா அது பெரிய விஷயம். ஸோ சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்பும் நல்லா இருக்கு. அவரோட கேப்டன்ஷிப்ல இந்த பர்டிகுலர் T20 டீமும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சீரீஸ் பை சீரீஸ். ஸோ ப்ரௌட் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஆல்ரெடி ODIs ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ஸ்ரீலங்காவோட. டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம ஹோம்ல நியூசிலாண்டோட நம்ம தருமடி வாங்கிட்டோம். ஸோ இவ்வளோ அடி வாங்கிட்டு இப்போ இந்த ஒரு 3-1 சீரீஸ் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதமா இருக்கு. ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா அதர் இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்குமே இது இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் BGT தான். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு திஸ் பர்டிகுலர் இந்தியன் T20 ஸ்குவாட். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரீஸை பத்தி? ஸோ நிறைய பிளஸஸ் இருக்குல்ல இந்தியாவுக்கு, சொல்லிக்கினே இருக்கலாம். சஞ்சு சாம்சன்னா இருக்கட்டும், இல்ல திலக் வர்மாவா இருக்கட்டும், அண்ட் சோ மெனி அபிஷேக் சர்மாவை கூட எடுத்துக்கோங்க. சோ மெனி பாசிட்டிவ்ஸ் தேர். போலிங்லேயே நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹர்ஷதீப் சிங் நல்லா போட்டாரு, ரவி பிஷ்னாய் வாஸ் சோ இம்ப்ரெசிவ், வருண் சக்கரவர்த்தி மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அண்ட் இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. மேபி தே வுட் ஹவ் ட்ராப்ட் 1 or 2 கேச்சஸ் அப்படி இப்படின்னு, பட் ஸ்டில் சில இம்பார்ட்டன்ட் மேட்ச் வின்னிங் கேச்சஸ் எல்லாம் பிடிச்சாங்க. ஸோ அதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் கிரெடிட். ஸோ உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.